ஒரு துறவி கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், சுவாமி, நல்லா பழகுனவங்க என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. என்மேல் தவறு ஏதும் இல்லை. நான் தவறு செய்யவும் இல்ல. அப்புறம் ஏன் என்னை விட்டு பிரியிறாங்க? இது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்றான். அதற்கு அந்த துறவி சொன்னார், வாழ்க்கை என்பது ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் தண்ணீர் போல் நாமும் வாழ்க்கை பயணம் செய்கிறோம். தண்ணீர் ஆற்றை போல் இல்லாமல் குளம் மாதிரி இருந்தால் அந்த குளத்தில் அழுக்குகள் குப்பைகள் சேரும். தண்ணீர் சுத்தமாக இருக்காது. ஆனா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு எப்பவுமே சுத்தமாகத்தான் இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும். இப்போ உன்னோட பிரச்சனை இந்த குளம் மாதிரி. தண்ணீரின் ஓட்டம் இல்லாமல் ஸ்டக் ஆகி நிக்கிற. அந்த பையன் கேட்டான், சரி நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அதற்கு அந்த துறவி சொன்னார், உன்னை விட்டு விலகி அவங்கள நினைச்சு நீ காலம் ஃபுல்லா வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. குறை சொல்லவும் கூடாது. அவங்க உன்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்றத ஏற்றுக்கொள். அந்த பையன் சொன்னா, அது என்னால முடியாது. துறவி சொன்னார், அவங்களை நீ மன்னித்தால் தான் உன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் நீ அவங்கள மன்னிச்சிடு. அவங்க உன்னை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்றத ஏத்துக்கோ. நதியை போல் உன் பயணத்தை தொடங்கு. நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும் என்று வாழ்த்தினார் துறவி.